ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எலுமிச்சை ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். ஊருக்கு போயிருந்தப்போ பறிச்சுட்டு வந்திருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடுகும் வெந்தயமும் சமமாக எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது லெமன் வந்து நான் காய வச்சு வேக வச்சு உப்பு போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த காய வச்சு எடுத்து வச்சுருக்க எலுமிச்சம்பழம் எடுத்து போட்டுக்கோங்க. இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே போதும். வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேணாம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் சீக்கிரமாகவே எடுத்துக்கோங்க. இது நல்லா கடையில் வைக்கிற மாதிரி நல்ல குழன்னு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி அதில் ஊற்றிட்டு கிண்டி விடுங்க. நல்லாவே குழன்னு இருக்கும். கடையில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இது ஆறின உடனே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. கடைசியாக பார்த்தீங்கன்னா அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நான் அரைச்சேன் இல்லைங்களா, கடுகு வெந்தயம், அதை தூக்கி அதில் கொட்டி ஆஃப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், நிறைய போட்டால் கசக்க ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஊறுகாய் செய்யணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.